வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் 360 vlogs. நான் உங்க சாய் சொல்றேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல இருக்க ஒரு டிஃப்ரெண்டான ஷாப் வந்திருக்கோம். நீங்க வந்து மற்ற இடத்துலலாம் வந்து சிக்கன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா சாப்பிட்டுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தந்தூரி சாப்பிட்டுருப்பீங்க, கபாப் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இவங்க சர்வ் பண்ற சிக்கன் நீங்க இது வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இவங்க வந்து ஒரு சாக்லேட்டை வச்சு ஒரு சிக்கன் செய்யறாங்க. அந்த சிக்கனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் சிக்கன். சோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றோம், நம்ம வந்து பைக் ரைடிங்ஸ், டிராவல் vlogs, அப்புறம் வந்து அன்பாக்சிங் வீடியோஸ், ஃபுட் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் அமைக்கிட்டு அதுல வந்து ஆள் கொடுத்துக்கோங்க. ஸோ நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு போட்ட உடனே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையோட 2 ஓனர்ஸ் கூட இருக்கோம். ஆக்சுவலாக இந்த கடைக்கு 3 ஓனர்ஸ். ஒருத்தர் வந்து ரொம்ப ஷை டைப்பான், அதனால வந்து அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சா நம்ம வந்து அவரோட வீடியோவில் எங்கேயாவது காட்ட பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கடையோட 2 ஓனர் கிட்ட பேசி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டு பார்ப்போம். உங்கள் பேர் என்ன? இப்போ சஞ்சீவ். நாங்கள் இவரோட சேர்ந்து கடை பண்ணுறோம். ஓகே, பேசிக்கலாக நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து இந்த பர்கர்ஸு, பிஸாஸு, பாஸ்தாஸு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபீஸ் ஆஃப் காமன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஜென்ரலாக பர்கர் வந்து 200 rupees தான் நல்ல பர்கர் கிடைக்கும். நாங்கள் வந்துட்டு அந்த கான்செப்டை பிரேக் பண்ணணும்னு தான் இது நாங்கள் ஆரம்பிச்சோம். ஸோ நாங்கள் பேசிக்கலாக மெரைன் இன்ஜினியர்ஸ், மெரைன் பேக்ரவுண்டு. இவர் பிரதர், நான் இன்னொருத்தரும். ஸோ 6 months வந்து ஒர்க் இருக்கும், 6 months நாங்கள் பிரேக்கில் இருக்கோம். ஸோ இதே யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட்லியஸ்ட் பர்கரே 110 rupees. அதுதான் நம்மகிட்ட காஸ்ட்லியஸ்ட் பர்கரு. பட் குவாலிட்டி வந்து பயங்கரமாக மேட்ச் பண்ணியிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேஎஃப்சி ஈக்குவலண்டாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க, ரியாலிட்டி. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஏன்னா குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவங்களாம் மார்ஜின் வந்து 200-300% வச்சுருப்பாங்க. நம்ம அவ்வளோ மார்ஜின் வைக்கல. ஸோ எல்லாமே நாமினலாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இது இல்லாமல் இன்னொரு ஷாப்பும் இருக்குது, அங்கேயும் இதே தான் கான்செப்ட். அது இல்லாமல் இந்த தடவை வந்து புதுசாக ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ஸே உள்ளே கொண்டு வரலாம். இதே மாதிரி மில்க் ஷேக்ஸ்லேயும் சில மிக்ஸ் இருக்குது. மில்க் ஷேக்ஸ் வந்து பெஸ்ட் மில்க் ஷேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஃபோம்லாம் போட்டு பயங்கரமாக சாக்லேட்ஸை ஓவர்லோட் பண்ணி இந்த சுகரை வந்து ஓவர்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி ஹெல்த்தியாக கொண்டு வரலாம் இந்த மில்க் ஷேக்ஸை? ஓகே, ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஹெல்தி இருக்குது, பட் மில்க் ஷேக்ஸை வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து இந்த கான்செப்ட். ஆக்சுவலாக இதை யோசிச்சு வந்து பிலீவ் பண்ண என்னோட ஃப்ரெண்டு அவரும் சேர்ந்து தேர்ட் பார்ட்டி சேர்ந்து தான் இது யோசித்தோம். ஸோ வந்து என்னன்னா வந்து திருநெல்வேலி அல்வா, அது நம்ம ட்ரெடிஷனலான விஷயம், நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம், வெறும் பிடிச்ச விஷயமும் கூட. பட் பேசிக்காக அதெல்லாம் ஃபேஸ் அவுட் ஆகிடுது. இதை எப்படி இந்த ஜென்ரேஷனில் வந்து இவங்க எடுத்துக்கிற மாதிரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சில மில்க் ஷேக்கில் நாங்கள் பண்ணோம். இனிஷியலாக பண்ண எக்ஸிடேஷன் இருந்தது, ஏன்னா மில்க் ஷேக்ஸ் வந்து வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும், இதில் முடியுமான்னு சொல்லி பார்த்தோம். பட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்போ சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அல்வா, திருநெல்வேலி அல்வா, அப்புறம் வந்து நம்மளுடைய தேன் மிட்டாய், அப்புறம் வந்து லட்டு, பொரி உருண்டை, கடலை மிட்டாய், இதெல்லாம் வச்சு நாங்கள் மில்க் ஷேக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஹெல்த்தியும் நம்ம லோக்கலாக இந்தியன் ஸ்வீட்ஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரியும் இருக்கிற மாதிரி. ஸோ அது இல்லாமல் அரேபியன் ஸ்டைல் டிஷ்ஷஸும் நம்ம இங்கே பண்ணுறோம். ஏன்னா இந்த க்ரௌடுக்கு வந்து அதுவும் பிடிக்கும். பெரம்பூர்னாலே பிரியாணி, பெரம்பூர்னாலே வந்து பார்பிக்யூஸு, இதுதான் இங்கே வந்து தீமாவே இருக்கும். ஸோ அதையும் ப்ரமோட் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த கான்செப்ட்ஸை உள்ளே கொண்டுருக்கோம். டபுள் மீட்டுங்கிறது வந்து பேசிக்கலாக ஃபியூஷன் தான், கான்டினென்டல் அண்ட் இந்தியன் ஸ்டைலோட ஃபியூஷன். ஸோ வந்து நாங்கள் இன்னோவேட்டிவாக இதை பண்ணுறதுக்கும் நம்ம எடுத்த கான்செப்டும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ உங்கள் நேம் ப்ரோ? பாண்டியன் ப்ரோ. அப்புறம் இந்த கடை ஆரம்பிச்சு எத்தனை இயர்ஸ் ஆகுது? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 years ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாக்டவுனால வந்து ஃபுல் க்ளோஸ்ல இருந்துச்சு. இப்போ அது வந்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக இண்டியன்ஸ் ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த மெனூஸும் ஃபுல்லாக எடிட் பண்ணியிருக்கோம். நார்மலாக அந்த 3 வருஷத்துல வந்து இந்த க்ரௌட் வந்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மெனூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே ஓவரால் ஃபைனலைஸ் ஆகி இப்போ தான் ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு மாதிரி. நெக்ஸ்ட்டு இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிக்கன். அதை பற்றி நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சாக்லேட் சிக்கன் பற்றி சொல்லுவோம். அது ஆக்சுவலாக இப்போ புதுசாக நம்ம இங்கே வர க்ரௌடுக்காகவே நாங்கள் ரெடி பண்ண ஒரு ஐட்டம் ப்ரோ. அது ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர க்ரௌடு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஏஜ் சைல்டு அந்த டீனேஜர்ஸ் மாதிரி தான் வராங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து காமனான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கனும் பிடிச்சிருக்கு, சாக்லேட்டும் பிடிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து எப்படி மிங்கிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அது கொண்டு வந்தோம். ஒரு சின்ன ட்ரையல் கொடுக்கலாமே அப்படின்னு கொடுத்து பார்த்து எங்களுக்கு அது ரொம்ப பாசிட்டிவாகவே வந்துச்சு. அண்ட் இந்த ரிசல்ட் வாஸ் ஆல்சோ குட். நான் எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை தான் கொடுத்தாங்க.
ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சாக்லேட் ஏன் சிக்கன் ஏன் வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேறு இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் கொடுத்தாங்க. ஒரு அதாவது 90% பிடிச்சிருக்கு, அந்த 10% வந்து இந்த இதை சொன்னாங்க. சிக்கன் வந்து சாக்லேட்டாக இருக்கே, ஸ்வீட்டாக இருக்கே, சிக்கன்னாலே கொஞ்சம் வந்து இது காரம் இருக்கணுமே, சிக்கனோட இது இருக்கணுமே அப்படின்னும்போது அவங்களுக்குன்னு நம்ம ஒரு டிப் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாக்லேட் சிக்கனுக்கே வந்து 2 டிப்ஸ் கொடுப்போம். ஒன்று மயோனைஸ் அண்ட் இன்னொன்று வந்து சாஸ் கொடுப்போம். அந்த சாஸே வந்து நம்ம குக்கே ரெடி பண்ணுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசியாக இருக்கும். அது வந்து காம்போ ஆஃப் ஸ்பைசி அண்ட் உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த 10% ஆளுங்களையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டில் அதையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஓவராலாக கிட்டத்தட்ட 100% எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ பார்பிக்யூஸ் இருக்குல்ல, பார்பிக்யூஸ் நார்மலாக பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம இந்தியன் சைடை கொண்டு வர மாதிரி வந்து செக்ஸி மெக்ஸி விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ட்ரெடிஷனில் ஒரு இது பண்ணியிருக்கோம். அதுவும் வர எல்லா கிளைண்ட்ஸுக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதில் எந்த ஒரு ட்ராபேக்குமே இல்லை, யாருமே அந்த நெகட்டிவ்மே சொல்லலை. ஸோ அது 2 விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அவங்களோட சிக்னேச்சர்ஸ் அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு. நமக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடையோட அவுட்லுக் பார்த்துடலாம். நம்ம கேமராமேன் உங்களுக்கு விதவிதமாக டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து காட்டுவார். கடையை பாருங்க. டிஷ் வந்துருச்சு. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸி மெக்ஸி விங்ஸ். இந்த டிஷ்ஷை பற்றி நம்ம கடை ஓனர் கிட்ட கேட்போம், சொல்லுவார். இதுதான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம். அந்த பார்பிக்யூலேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல், நம்ம இந்தியன் ஸ்டைல் உள்ளே கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ண ஒரு டிஷ்ஷு. இது ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு டிஷ்ஷு. நாங்கள் சொல்லப்போனால் இப்போ சாக்லேட் சிக்கனில் கூட ஒரு சின்ன மைனஸ் இருக்குன்ற மாதிரி டிஷ் இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் ஓவர் கம் பண்ணோம். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸோ எதுவுமே வரவே இல்லை. ஸோ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஒரு டிஷ்ஷு. நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபையான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி ஓகே அப்படின்னு. சூப்பராக இருக்கு. மைனஸ் கூட ஒரு டிப் போயிடுவோம். கேமராமேன் ஆல்ரெடி ரொம்ப டெம்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரியலி செம்மையாக இருக்கு. அதுவும் வந்து அவங்க கொடுத்துருக்க விதம் பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. பிளாக் பிளேட்டில் சிக்கன் வச்சு கரெக்டாக பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. மைனஸ் சைடு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் அவங்க டிஷ்ஷு, அதாவது இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரிவ்யூ சொல்றேன், பாருங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பர்கர். இது பார்க்கறதுக்கு வந்து வெளிநாடு பர்கர் மாதிரி இருக்கும், அதாவது அமெரிக்கன் பர்கர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது இந்தியா தான். ஸோ வந்து நம்ம வந்து இந்த பர்கர் பற்றி கடையோட ஓனர்கிட்ட கேட்போம். அவர் சொல்லுவார். இது இதோட சீக்ரெட் ரெசிபி சொல்லுவாங்களான்னு தெரியல, ஆனால் வந்து கேட்போம். அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த பர்கர் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற ஃப்ளேவர் தான். ஜென்ரலாக வந்து பர்கர்ஸோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இருக்கிற அந்த மீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த மீட்டை வந்து நாங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்கோம். அதாவது பேசிக்கலாக மேரினேட் பண்ண ப்ராசஸ் வந்து நாங்களாக ரெடி பண்ணுற ஒரு பார்பிக்யூ சாஸ் இருக்குது, ஸ்பெஷல் பார்பிக்யூ சாஸ். அதில் வந்து இந்த மீட்டை வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மீட்டில். இதை வந்து பார்பிக்யூ பண்ணுறோம். ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி கோலோட ஃப்ளேவர் கிடைக்கும். கோல் பார்பிக்யூ இருக்குது நம்ம கடையில். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த பர்கர் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சீஸும் இருக்கும், வெஜிடபிள்ஸும் இருக்கும், அகைன் அந்த நம்மளுடைய சிக்கனும் இருக்கும். ஸோ இது ஒரு பேலன்ஸான டயட்டும். எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். ஓகே, சரி. இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். லெட்ஸ் ராக் இட். ஸோ நம்ம ஒரு பைக் போயாச்சு. இந்த பர்கர் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் சீஸ் வேறு அப்படியே அள்ளிட்டு ஊட்டிட்டு இருக்காரு போல். சூப்பராக இருக்குது சீஸு. நெக்ஸ்ட்டு இது பேர் வந்து பார்பிக்யூ பர்கர்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்போ வச்சுருக்காங்க பாருங்கள் பார்பிக்யூ. ரியலி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் வந்து பார்பிக்யூ பர்கர்னு சொல்கிறாரு. அதில் வந்து பேட்டிஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீஸ் சூப்பராக எக்ஸாக்டாக இந்த பர்கருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. ஆனியன்ஸ்
அப்புறம் வந்து கேப்சிகம் எல்லாம் வச்சு கரெக்டாக ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பைட் போகும். ஸோ இந்த பர்கரோட இதெல்லாம் இந்த இந்தியன் ட்ரிங்க் ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து இவங்க ப்ரமோட் பண்ணுறதில்ல, ஒன்லி இந்தியன் ட்ரிங்க்ஸ். அதோட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து காம்போ. ஆக்சுவலாக ரேட் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், பார்த்துக்கோங்க. ஒரு டிஷ் வந்துருச்சு. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிக்கன் பாப்கார்ன். இந்த டிஷ்ஷை பற்றி நம்ம இப்போ கடை ஓனர் கிட்ட கேட்போம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சிக்னேச்சர் டிஷ். ஓகே, இந்த ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை இந்த சாக்லேட் ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சாக்லேட் சிக்கனில் கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த சாக்லேட் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், அதுதான் பீப்புளுக்கு பிடிக்கும். ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடுறோம். இதில் வந்து பியூர் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் சாக்லேட் சாஸஸ் யூஸ் பண்ணி சிக்கன் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நாங்களே வந்து சில சாஸஸும் மயோனஸும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்மளே கடையில் பண்ணுறது. இது வந்து ட்ரை பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஸ்பெஷலாக ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. எங்கேயுமே இது பண்ணுறதும் இல்லை. ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி பாப்கார்ன் மாதிரி கிரன்ச்சியாகவும் இருக்கும், சாக்லேட்டோட ஃப்ளேவர் இருக்கும். இந்த சாஸ் யூஸ் பண்ணும்போது 2 ஃப்ளேவரும் பூஸ்ட் ஆகுது. நல்லாவே நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் பூஸ்ட் ஆகுது, சிக்கன் ஃப்ளேவர் பூஸ்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ டிஷ் வந்துருச்சு. நம்ம வந்து இதை பற்றி கேட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. நோ இட்ஸ் டைம் டு ரிவ்யூ. இந்த சிக்கனுக்கு வந்து என்னென்ன சைட் டிஷ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பைசி, நெக்ஸ்ட் மயோனீஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் கிரன்ச்சியாக இருக்குது அவுட் சைடில். சாக்லேட் டேஸ்ட் செம்மையாக தெரியுது வெளில. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்க, செம்ம சாஃப்ட் சிக்கனு. ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூவியாக இருக்கும் சிக்கனு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாக்லேட் சிக்கன் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்ற மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. அதான் சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து டிப்பு கூட ட்ரை பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் ஸ்பைசி டிப்பு ட்ரை பண்ணுவோம். சிக்கன் ஏற்ற மாதிரி டிப்பு செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காரமும் கிடையாது, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப காரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்டா இருக்கு. இன்னொரு டேக் போயிடலாம். நெக்ஸ்ட் எல்லோருக்கும் பிடிச்ச மயோனீஸ். நான் இதோட ரொம்ப தீவிரமான ஃபேனு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு டிப் போயிடலாம். மயோனீஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாவே இருக்காது, ரொம்ப கட்டியாக இருந்தால் ரொம்ப மோசமாக போயிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மயோனீஸு. நெக்ஸ்ட் இதோட வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மயோனீஸ் கரெக்டாக சூப்பராக இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனோட. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நான் ஒரு காலத்தில் ஃபுட்டியாக இருக்கும்போது இதை வந்து வீக்லி ட்வைஸ் கூட சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஆக்சுவலாக வந்து பிரியாணி. அது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைத்தா கொடுத்துருக்காங்க, பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரியாணிக்கு தயவுசெய்து ஸ்பூன் யூஸ் பண்ணி பிரியாணி அசிங்கப்படுத்தாதீங்க. ஓகே வாங்க போகலாம். லெக் பீஸ் எடுத்த உடனே வந்துருக்கு நமக்கு. சிக்கன் பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைஸ் கூட ஒரு பைட் போயிட்டு சொல்கிறேன். பிரியாணி ரைஸ் சொல்கிற பாஸ்மதி ரைஸ் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைத்தா கூட ஒரு பைட் போகிறேன். யுவராணி நாவிரல் பிடித்ததும் மறுமுகம்.
நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பிரெட் அல்வா ட்ரை பண்ணுவோம். ஸ்வீட்டா எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து பிரியாணினா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்விலைட் மில்க் ஷேக். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்போம், சொல்லுவாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்வைலைட்ன்றது வந்து நம்ம திருநெல்வேலி அல்வா நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. நம்ம திருநெல்வேலி அல்வா வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் கொண்டு வரணும். அது ஆக்சுவலாக இருட்டுக்கடை அல்வா வந்து எல்லா இடத்துலையும் மூடிட்டு வராங்க. அவர் ஓனரே செட்டு போயிட்டாரு. இப்போ எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் பேசிக்காக திருநெல்வேலிக்காரலாம். ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் தான். இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அது கூட இந்த மில்க் ஷேக்கை மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்மெல்லிலே தெரியுது, சூப்பராக இருக்கு. திருநெல்வேலி அல்வாவோட இன்கிரீடியன்ட் பக்காவாக தெரியுது. அந்த அல்வா வந்து டாமினேட் பண்ணுது இந்த ஜூஸை. செம ஸ்வீட்டாக இருக்கு. ஸோ அடுத்து நம்ம கிட்ட இருக்க மில்க் ஷேக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனி கேண்டி மில்க் ஷேக். ஸோ ஹனி கேண்டினா எல்லாரும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான சாக்லேட்டுன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேன் முட்டையில் செஞ்ச ஒரு மில்க் ஷேக். நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேன் மிட்டாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட டேஸ்ட் வந்து அப்படியே தெரியுது இந்த மில்க் ஷேக்கில். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, பக்காவாக இருக்கு. வேற இருக்க மில்க் ஷேக்ஸ் மாதிரி கிடையாது இது ஒவ்வொரு மில்க் ஷேக்ஸும் ஒவ்வொரு இந்தியன் பிராண்டில் இருக்க கேண்டீஸ் அப்புறம் ஸ்வீட்ஸ் வச்சு செஞ்சது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மில்க் ஷேக்ஸ் ஏதாவது ஒன்றா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சால் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லியாச்சு. நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. நான் வந்து ஃபேக் ரிவ்யூ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே ஆனஸ்டாக தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒருவேளை நான் ஃபேக் ரிவ்யூ சொல்கிற மாதிரி நினச்சிங்கன்னா எதுவும் இல்லை. இங்கே பெரம்பூரில் தான் இருக்குது கடை. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடையோட நேம் வந்து மேலே இருக்குது, டபுள் ட்வீன். ஓவரால் சம்மரைஸாக சொல்லணும்னா நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குவாலிட்டியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல கிளாஸான இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஆம்பியன்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இது ஆம்பியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, கேரளி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 360 வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஆக்சுவலாக சொன்னோடனே கரெக்டாக வந்து எனக்கு ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு வந்து ஹானஸ்டாக ஒரு ரிவ்யூ கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃபுட்டு கொடுத்த ஒரு 2 குட் செஃப் கூட இருக்கும். அவங்களோட பேர் என்னன்னு நம்ம கேட்டு உங்கள் பேர் கூட ப்ரோ. ஓகே ப்ரோ, எத்தனை வருஷமா நீங்கள் குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 10 years இருக்கேன். நான் ஒரு 6 years இருக்கேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. மயனீஸ் செம்மையாக இருக்குது. இதுக்காகவே இந்த கடைக்கு வரலாம். சூப்பராக இருக்குது மயனீஸ். ரெடி 3 2 1. அடுத்து வந்து சிக்னேச்சர் பேர் என்ன சொன்னீங்க? திருநெல்வேலி அல்வா ட்வைலைட். அவன் கொஞ்சம் இங்கிலீஷ் வராது. நம்ம இது படம் பாரு, ட்வைலைட் படம். வந்து ட்வைலைட் சாகா இருட்டுல நிலா இருக்கும்ல, மில்க் ஷேக்ல வந்து அல்வால வந்து இருட்டுக்கிற அல்வால உங்களுக்கு வந்து முந்திரி போட்டுருக்கோம். அந்த கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்து. ஓகே ப்ரோ, இது பேரே ட்வைலைட் தானா? மில்க் ஷேக் அல்வாவில் மில்க் ஷேக் பேரு ட்வைலைட். அது நம்ம சேர்ந்துருக்க இன்கிரீடியன்ட் வந்து அல்வா மில்க் ஷேக். ஓகே, ரெடியா? 3 2 1.